வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி பார்ப்போம் நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோன்னு. ஸோ இது வந்து லைக் க்ரோவோட பிளாட்ஃபார்ம் புதுசாக இருக்குது. ஸோ அது வந்து நான் கொஞ்சம் லைக் செக் பண்ணிட்டு இருக்கேன். பட் இட்ஸ் லுக்கிங் குட். ஸோ இங்கே வந்து லைக் சென்செக்ஸில் ஒரு 180 குவான்டிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் கால் சைட். அண்ட் இப்போ வந்து இன்னொரு 180 குவான்டிட்டிஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் 2 times. ஸோ மொத்தமாக 360 குவான்டிட்டிஸ். ஸோ இங்கே எதுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன்னா, இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகிருக்கு. 82,700 கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அண்ட் சேம் சைடு அங்கே வந்து கால் ப்ரீமியமில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதனால தான் 360 குவான்டிட்டிஸ் இங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு வி ஆர் கெட்டிங் அரவுண்ட் 6,000 rupees ப்ராஃபிட். பார்க்கலாம் இது வந்து சஸ்டெயின் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். இது 4,000 3,000. ஸோ ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ரெண்டுமே நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு.
இங்கே வந்து எப்படின்னா லைக் இங்கே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக டச் ஆகி அப்புறமா ஒரு மொமெண்டமோட வந்திருக்கு. ஸோ இது வந்து எதுக்கு நான் எக்ஸிட் பண்ணேன்னா, இங்கே வந்து ஸ்பாட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மூமெண்ட் வந்து அவ்வளோவா இல்லை கீழே வந்து. ஓகே, ஸோ அதனால தான், அந்த ரீசன்னால் தான் இங்கே வந்து நான் ஈவன் தோ இட் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கு, அதனால தான் ஈவன் தோ ஐ டி நாட் எக்ஸிட் ஃப்ரம் திஸ் ட்ரேட் பிகாஸ் இங்கே வந்து ஒரு ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது ஸ்பாட் சார்ட்டில். ஸோ இங்கே வந்து மூமெண்டம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போலாம் ஒரு லைக் ஃபெப் மந்த் வந்து இட்ஸ் வெரி ஹை அண்ட் மேலே கீழே ரொம்ப போயிட்டு இருக்குது. வாலட்டிலிட்டி அண்ட் மூமெண்டம் இஸ் டூ மச் ஹை. ஃபெப் மந்த் இஸ் டூ மச் மக்களே. ஸோ அதனால தான் இங்கே வந்து நான் எக்ஸிட் பண்ணல. பட் நீங்கள் இந்த இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா கட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து லைக் 8,000 கிட்ட நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். பார்ப்போம் இந்த வந்து எப்படி போகுதுன்னு. ஓகே, திருப்பி 6,000. ஸோ இங்கே வந்து 82,800 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஸோ ஓகே, 9,000 குட், கோயிங் குட். 9,700. ஸோ இது பிரேக் அவுட் ஆகுது 82,800 லெவல். ஸோ பார்ப்போம் இது வந்து லைக் பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம்.
இங்கே வந்து நான் செட் பண்ணிட்டேன் லைக் 360 குவான்டிட்டிஸ் வந்து இங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன் நான் 14,000 ஸோ 461 இஸ் அவர் டார்கெட். ஏன்னா இங்கே வந்து லைக் ஓகே கட் ஆயிடுச்சு 60 ஓகே மக்களே எல்லாமே கட் ஆயிடுச்சு 15,000 கிட்ட நம்ம ப்ராஃபிட் வந்து கட் பண்ணிட்டோம். 46 பாயிண்ட்ஸ் இங்கே புக் பண்ணியிருக்கோம். 1:1 வந்து இங்கே நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு 35 பாயிண்ட்ஸ் கேப்சர் ஆல்ரெடி பண்ணோம். இங்கே ஒரு நான் ஃபஸ்ட் ட்ரேட் பண்ணேன் 13 பாயிண்ட்ஸ். ஸோ மொத்தமாக சேர்த்து அரவுண்டு லைக் ஒரு 80 to 85 points இங்கே வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம் which is very good. Okay, so if you like this video, do subscribe to my channel and share my video to everyone so that everyone can get benefit from my video. So thank you guys, thank you Makle for watching my video.